உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் அன்பரசு முன்னாடி வாங்க, அப்படி கொஞ்சம் முன்னாடி வாங்க. அப்படி வாப்பா, அப்பாவுக்கு முன்னாடி வந்து. வெரி குட். பாலு முன்னாடி வாங்க. வெரி குட். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்க பிரியா எந்திரிச்சு வாங்க, முன்னாடி வாங்க. பத்மாவை கூட்டிட்டு வந்துருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே நிமிஷம் நம்ம அந்த இஸ்ரவேல் ஈரானுடைய அந்த யுத்த காரியங்களுக்காக ஜெபிச்சுட்டு ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த காரியங்களுக்காக ஜெபிப்போமா. அந்த யுத்தம் வருகிற போது அந்த நாட்டுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, எல்லா தேசத்தில் உள்ள எல்லா காரியங்களுக்கும் பிரச்சனைகள் உண்டாகும், பொருளாதார வீழ்ச்சிகள் உண்டாகும். ஏசப்பா, இந்த காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை கர்த்தாவே நினைவு கூறும், எங்கள் தேசத்தை நினைவு கூறும். ஆண்டவரே, எத்தனை பேர் மறித்துட்டு இருக்கிறாங்கப்பா. கொத்து கொத்தா ஜனங்கள் மறிக்கிறாங்க, சின்ன குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள். ஆண்டவரே, கொத்து கொத்தா மறிச்சுக்கிட்டு இருக்காங்களே சத்ரு. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஜனங்களை, ஆத்துமாக்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறானே. இந்த நிலையை தேவன் மாற்றி, ஆண்டவரே சமாதானத்தின் தேவன், அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க. அணு ஆயுதங்கள் வேண்டாம்ப்பா ஆண்டவரே, வேண்டாம். எத்தனை கோடிகளை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நன்றி அப்பா, ஆயுதங்களுக்காக செலவு செய்யறாங்களே ஆண்டவரே ஸ்தோத்திர. அந்த நிலை மாறட்டும் ஆண்டவரே. ஒருவருடைய எல்லைகளை ஒருவர் மீறாது இருக்க, ஒருவருடைய கர்த்தாவே ஸ்தோத்திர இருதயங்களை ஒருவர் உணர்ந்து செயல்பட தேவன் நீர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றி 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 கர்த்தாவே. தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியத்தை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர. சமாதானத்தின் தேவன் யுத்தங்களை தடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திர ஐயா. ஆண்டவரே வில்லை முறிக்கிற தேவன், ஈட்டியை முறிக்கிற தேவன். ஆண்டவரே உடைத்து அற்புதத்தை கத்த செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்த பெரிய காரியத்தை செய்யும். தொடர்ந்து உம்முடைய கரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதா. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம் மீது பிரியமாயிருப்பாராக. அல்லேலூயா. நம்முடைய வீடுகளிலே, நம்ம வேலை செய்கிற இடங்களிலே எப்போதும் ஒரு சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன சண்டைங்க? அம்மா அல்லது அப்பா அல்லது நம்முடைய ஓனர் ஒருத்தவங்களுக்கு மட்டும் நிறைய சலுகை கொடுக்குறாங்க அப்படிம்பாங்க. ஏங்க அப்படி சலுகை கொடுக்குறாங்க? அப்பா அவங்களுக்கே தான் பரிந்து பேசுகிறாரு, அம்மா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? வேலை செய்கிற இடங்களில் பாருங்கள், அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் கண்டுக்க மாட்டுறாங்க, எங்களை மாத்திரம் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னங்க? அவர்கள் மீது பிரியம், ஏதோ ஒரு பிரியம். யார் மீது பிரியம் வைக்கின்றார்களோ அவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். அதற்கு ஸ்தோத்திரம். இது அந்தபடியா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் நம்ம மேல வைக்கிற பிரியங்கள் எல்லாம் சில வேளையில மாறும் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய உதாரணங்களை வேதத்திலிருந்தே பார்க்கலாம். நிறைய மனிதனுடைய அன்பு தணிந்து போகிறது, முன்னாடி வைத்த நேசம் குறைந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம மேல பாசம் வைப்பார் என்று சொன்னால் அது குறைந்து போகாத அன்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 4வது வார்த்தை. ஏசாயா 62ஆம் அதிகாரம். இனி நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும்
உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்க மேல பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்க மேல பிரியமாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் மேல பிரியமா இருந்தால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார் மேல ஆண்டவர் பிரியமா இருப்பாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் தியானிக்க போகிறோம். யார் மேல ஆண்டவர், கவனிச்சுக்கணும் நீங்க, ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யார் மேல ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார், அல்லது ஆண்டவருடைய பிரியத்தை நாம் எப்படியாய் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்கிற காரியத்தை தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 37 சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 37:23 வார்த்தை. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷன் நல்ல வழியிலே நடக்கிறவன். ஆமே. நீங்க நடக்கிற வழிகள் ரொம்ப முக்கியம். உங்க வழியில் ஆண்டவர் பிரியமாயிருக்க விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய வழி என்று சொன்னால் நம்முடைய இலக்கை நோக்கி நாம் நடக்கிறோம் இல்லையா? நம்ம ஒரு இலக்கு வைத்திருப்போம், அதை நோக்கி நடக்கிறோம். உங்களுடைய இலக்கு எப்படிப்பட்டதா இருக்கு? சிலர் சொல்றாங்க, சிலருடைய நினைவுகள் எப்படியா இருக்குன்னு சொன்னா, எங்க போறோம் தெரியல பாஸ்டர், படிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க தெரியல. அப்படி இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது, தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். நீங்க சமைக்கிற போது என்ன சமைக்கிறீங்கிறது தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய இலக்கு என்ன என்பதை தெரியாம ஏதோ ஒன்று செய்யணும், இருக்கிறதெல்லாம் வச்சு செஞ்சு நீங்களே ஒரு பேர் வச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்காது. உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வழி சரியா இருக்கும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க கேட்காதீங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் என்ன சொல்லுகிறார், அல்லது கர்த்தர் உங்களுக்கு என்ன தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிற போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சரியான வழியிலே நடப்பீர்கள். இன்று அநேகருடைய தோல்விக்கு பிரதான காரியம், அநேக வியாபாரம் பண்றாங்க, தொழில் பண்றாங்க, அதுல நஷ்டமாய் முடிவதற்கு பிரதான காரியம் என்ன? அவர்கள் அழகா இந்த தொழிலை பண்ணாங்க, இவங்க இந்த தொழிலை பண்ணாங்க, நானும் பண்ணுறேன். அவருடைய வழிகள் வேற. நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவங்க செஞ்சாங்கிறதுக்காக நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தோல்வியை அல்லது நஷ்டங்களை அனுபவிக்க நேரிடலாம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனமாய் ஆண்டவர் உங்களுக்கு என்ன காரியத்தை கொடுத்திருக்கிறாரோ அதன்படியாய் செய்ய நீங்கள் அறிந்திருக்கின்ற போது, ராமே, குயில் அழகா பாடும். குயில் அழகா இருக்குமா? இல்லை. மயில் அழகா இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். அதனுடைய சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? கஷ்டமா இருக்கும், ரொம்ப அசிங்கமா இருக்கும் அதனுடைய சத்தம். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய வழிகள், நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், நமக்கு நம்முடைய வழிகள் எப்படியா இருக்க வேண்டும், கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்பட்டதாக தேவனுடைய திட்டத்தை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அழகான ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை நீங்கள் பெற முடியும். மகிழ்ச்சியான வாழ்வு எங்க இருக்கிறது? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஓட்டத்துல நீங்கள் ஓடுகிற போது, உங்களுடைய பாதை சரியாய் இருக்கிற போது, உங்களுடைய பாதை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிற போது, நீங்க நல்ல மனுஷனுடைய நடை உங்களுக்கு இருக்கின்ற போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 41 சங்கீதம் 11-12 வாசிப்போம்.
என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலை நிறுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால், நம்முடைய சத்ரு உங்க மேல ஜெயம் கொள்ளக்கூடாது. சத்ரு நம்ம ஜெயிக்க கூடாது. உங்களுடைய உண்மையான சத்ரு யாருங்க? நம்முடைய சுயம்தான் நம்முடைய சத்ரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சுயங்கள் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். நம்முடைய மாமிசம் பொறாமை நமக்குள்ளாய் வராதபடி, தேவன் அருகிருக்கிற காரியங்கள் நமக்குள்ளாய் வராதபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கவனத்தோடு கூட இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு ஒப்புவிக்கப்பட்டதாய் இருக்கும் என்று சொன்னால், சத்ருவை நாம் ஜெயிக்க முடியும். பொறாமையை ஜெயிக்கணும், சோம்பலை ஜெயிக்கணும். தேவனுடைய சொன்ன காரியத்தை செய்ய முடியாதபடி இருக்கிற காரியங்கள் நீங்க ஜெயிக்கணும். தேவன் சொன்னதை செய்யணும். செய்யாதே என்று சொன்ன காரியத்தை செய்யாது இருக்க தேவன் நமக்கு பலனை தருவாராக. அப்போ நம்ம ஆண்டவர் சொல்ல காரியத்தை செய்யவும், செய்யாதே என்று சொன்ன காரியத்தை செய்யாமல் இருக்கின்ற போதுதான் நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கும். நீர் என்னுடைய உத்தமத்திலே என்னை தாங்கிய, நீங்க உத்தமமாய் நடக்கிற போது ஆண்டவர் உங்களை தாங்குவான். உத்தமமாய் நீங்கள் நடக்கிற போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கலாம். நான் பயப்படாதீங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யாருக்கு துணையா இருப்பார்? அவரு உத்தமனாகிய உங்களுக்கு அவர் துணை நிற்கிறார். உத்தமத்தை காத்துக்குங்க. நெருக்கடி இருக்கலாம், பொருளாதார நெருக்கடி இருக்கலாம், கடன் நெருக்கடிகள் இருக்கலாம், சரீர பிரகாரமான பல நெருக்கடிகளை நீங்க பார்க்கலாம். உங்களுடைய சொந்த ஜனத்தால நீங்கள் நெருக்கப்படலாம். மறந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிற. உத்தமத்திலே நிலைத்திருங்கள். வேண்டாத காரியங்களை பேசாதிருங்கள். அருகருப்பான காரியங்களை பேசாதிருங்கள். அவிசுவாசமான காரியங்களை பேசாதிருங்கள். விசுவாசமாய் நீங்கள் பேச அறிந்திருக்க வேண்டும். உங்களுடைய கணவரிடத்திலே, உங்களுடைய மனைவியிடத்திலே, உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே, உங்களுடைய அயலான இடத்திலே விசுவாசமான வார்த்தையை பேசுங்கள். அது சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றும். நல்ல மனுஷனுடைய நடைகள் மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உங்க மேல ஆண்டவர் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நடக்கிற நடை பிரதான காரியம். எப்படி நடக்கிறீங்க? விசுவாசமா நடக்கிறீங்களா? நீதியின் பாதையில நடக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிரியமான வழிகளிலே நடக்கிறீங்களா? சங்கீதம் 1 நீங்க ஒரு நாளும் மறக்க கூடாது. உங்களுடைய உட்காருதல், உங்களுடைய நடத்தை, உங்களுடைய எழுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனவே கவனமாய் இருப்போம் என்று சொன்னால், உங்களுடைய நல்ல மனுஷனுடைய நடைகள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இரண்டாவது, முதல் காரியம், நல்ல மனுஷனுடைய நடைகள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இரண்டாவதாக வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் 147 சங்கீதம் 11வது வார்த்தை. தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கு. இரண்டாவதாக யார் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருந்து. கிருபைனா என்னங்க? இரக்கம். கிருபை என்பது இரக்கத்தை தாண்டியது. இரக்கம் என்பது என்னங்க? ஒரு மனுஷனை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரோட்ல ஒரு வயதானவங்க போறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? ஒரு வயசானவங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? அப்படியே தள்ளாடி நடக்கிறாங்க. உங்க கையில ஒரு வாட்டர் கேன் இருந்தால் அதை தண்ணி கொடுப்பீங்க இல்லையா? அல்லது உங்க கையில எவ்வளோ 10 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ உங்க கையில இருக்கு, எடுத்து நீங்க என்ன செய்வீங்க? அதை கொடுத்து ஏதாவது டீ ஏதாவது சாப்பிட்டுக்குங்க, ஏதாவது உணவு சாப்பிட்டுக்குங்கன்னு சொல்லுவீங்க. இது இரக்கம். கிருபை என்பது என்ன தெரியுமா? அந்த அம்மாவை வாங்க எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து உங்க வீட்டில் உட்கார வைப்பது கிருபை. மனுஷன் இந்த கிருபையை ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. நமக்குன்னு ஒரு திராணி இருக்கு, நமக்குன்னு ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் கர்த்தர். பக்கத்துல உங்க கையை பிடிச்ச கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாருன்னு சொல்லுங்க.
ஆமா, பிடிங்க, கையை பிடிங்க, பரவாயில்ல, பிடிங்க பிடிங்க ஐயா, பின்னாடி பிடிங்க அவரை. ஒரு அல்லேலூயா. எதுக்கு பிடிக்கிறது? அப்பப்ப இங்க பரலோகம் போயிடக்கூடாது. இப்ப வசனம்லாம் கேட்டு ஆண்டவர் அழைக்கும் போது போலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சத்ரு எப்போதும் உங்களை எல்லாம் பாட சொல்லுவான், துதிக்க செய்வான், நல்லா உற்சாகமா எல்லாம் இருக்கும். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் கேட்க விடவே மாட்டான். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை சபைப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் நீதிக்குட்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை பரலோகத்துக்கு எதுவாய் செலுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. எனவே கவனமா இருங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். சரி, அப்போ இரண்டாவதாக கர்த்தருடைய கிருபை என்பது அளவிட முடியாத இரக்கம், இரக்கங்களுக்கு மேலானது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஒரு மனுஷனால செய்ய முடியாத இரக்கம் கிருபை. கரவலாடுக்கு பின்னாடி போய்கொண்டிருக்க ஒரு மனுஷனை ராஜாவாய் உயர்த்தியது கிருபை. பெதஸ்தா குளத்துல உட்கார்ந்து ஸ்தோத்திரம் நிமிர முடியாத யூஸ்லெஸ்ஸா இருந்த ஒரு மனுஷனை நடக்க வைத்தது அவருடைய கிருபை. உங்களையும் என்னையும் சர்ச்சுக்குள்ள உட்கார வச்சிருக்கு பாருங்க, அவருடைய கிருபை. அல்லேலூயா. நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு, நம்மளை முழுசா தெரிஞ்சா நம்முடைய வீட்டார் கூட நம்மளை சேர்த்த மாட்டாங்க, அவ்வளோ குறைவுகள் உள்ளவங்க நம்ம, இல்லையா? ஆனா அந்த குறைவுகள் எல்லாம் மாற்றுகிறது அவருடைய இரக்கம். எல்லாம் நம்ம சில சமயம் சொல்லுவோம், இப்படின்னு தெரிஞ்சா நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் பாஸ்டர், இந்த ஆளுடைய குணத்தை முன்னாடியே தெரிஞ்சா. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு பிறக்குன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா இவன் இப்படி வருவான்னா நான் பிறந்தப்பயே நசுக்கி போட்டிருப்பேன் பாஸ்டர் சொல்றோம், இல்லையா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் பொறுமையா இருக்கிறாரு. அதுதான் கிருபை. உன்னையும் என்னையும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆராய்ந்து அறிந்த பிறகும் நேசிக்கிறது அவருடைய கிருபை. இந்த கிருபை யாருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காத்திருக்க வேண்டும். ஆண்டுடைய சமூகத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருத்தல் வேண்டும். தமக்கு பயந்து, ஆண்டவருக்கு பயந்து, அவருடைய இரக்கத்திற்கு, அவருடைய கிருபைக்கு காத்திருக்க மேல ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமா இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சில வேளையிலே நம்மை காத்திருக்க செய்கின்றார். நம்ம காத்திருக்கின்ற போது ஒரு புது பலனையும் சுகத்தையும் ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் ஆண்டவர் சொல்றாரு. மணவாளன் வருகின்ற போது 10 கன்னிகைகள் மணவாளனை வரவேற்க காத்திருந்தார்கள். எத்தனை பேருங்க? அது எப்படிங்க காத்திருப்பாங்க? மணவாளனை வரவேற்க அந்த 10 கன்னிகைனாலே எப்படி இருப்பாங்க? அலங்கரிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, இல்லையா? பெண்கள்ல கன்னி பெண்கள், வாலிப பிள்ளைகள் எப்போதும் என்ன செய்வாங்க? தங்களை அலங்கரித்துக் கொள்வார்கள். அதுவும் கல்யாண வீடு அப்படின்னா எப்படி இருப்பாங்க? இன்னும் சிறப்பாக அலங்கரித்துக் கொள்வாங்க. அப்போ அந்த 10 கன்னிகைகள் மணவாளனை வரவேற்கக்கூடிய விசேஷித்தமான பங்களிப்பை உடைய அந்த 10 கன்னிகைகள் எப்படி இருந்திருப்பாங்க? தங்களை அழகாய் அலங்கரித்திருப்பார்கள். 10 கன்னிகைகள் மணவாளன் வருவதற்காக காத்திருந்தாங்க, இல்லையா? எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாங்க. காத்திருக்கல, எப்படி இருந்தாங்க? எப்ப வருவாங்கன்னு எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் நேரங்கள் போக 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 அந்த 10 பேரும் தூங்கிட்டாங்க. மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் துணிக்கின்ற போது அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். ஆனா அவங்களுக்குள்ள என்ன இல்லை? 5 பேருக்குள்ள எண்ணெய் தீந்து போச்சு. எல்லாத்துக்கும் என்ன தீந்துருச்சு. ஆனா இவர்கள் எக்ஸ்ட்ராவா எண்ணெய் வைத்திருந்தார்கள். ஒரு ஆமென். அதை ஊற்றி பட்ட வைத்தார்கள். அந்த மணவாளனை சந்திக்க இருந்தார்கள். அப்போ அதை கவனிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போன்றவங்க தான் இந்த உலகத்திலே நிலைத்திருக்க முடியும். உங்க வேலை செய்கிற இடங்களில நீங்க எல்லாரை காட்டிலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பணி செய்யணும். தேவனுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ராவா செய்யணும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆயத்தப்படுத்தி வளர்த்து கொள்வது அவசியம். கர்த்தரை நம்புகிறவன் எப்படியா இருப்பானா? வளரணும். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தினந்தோறும் ஆண்டவருக்குள்ளாக வளர வேண்டும். புரியுதுங்களா உங்களுக்கு? வளர்ச்சி அவசியங்க. உங்க தொழில வளர்ச்சி இருக்கணும், உங்களுடைய வருமானத்தில் வளர்ச்சி இருக்கணும். உங்களுடைய வருமானம் அப்படியே ஸ்டாப்பா இருந்தா என்ன ஆகுங்க? என்ன ஆகும்? உங்க ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஒரு வருமானம் ஒரு வாலிப பசங்களுக்கு வருது இல்லையா? ஒரு வாலிபன் டிகிரிலாம் முடிச்சு ஃப்ரெஷ்ஷா போய் சேர்ந்தா 10,000 ரூபாய் 11,000 ரூபாய் 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ வளர்ச்சி இல்லாம 12,000 ரூபாயை அவன் வாங்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? நாளைக்கு ஒரு மனைவி வருவாங்க, அதுக்கப்புறம் பிள்ளைகள் வருவாங்க, அதற்குரிய பிள்ளைகளுடைய படிப்பினுடைய பீஸ் வளர்ந்துக்கிட்டே போகும். பிள்ளைகள் உண்கிற உணவு வளர்ந்துக்கிட்டே போகும் இல்லையா? அவங்க பிள்ளைகள் சாப்பாடு அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கணும்? வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதே போல உங்களுடைய ஜபமும் அனுதினமும் வளர்ச்சி அடையணும். உங்க வேத வாசிப்பு வளர்ச்சி அடையணும். அப்போ வளராத பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்று சொன்னார் இந்த போராட்டங்களை நாம் எதிர்கொண்டு ஜெயிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வளர்ச்சிக்கு காரணம் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கிற போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அப்போ அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஏங்க ஒவ்வொரு நாளும் ஏன் ஆண்டவர் புது கிருபை தராரு? ஏங்க தராரு? உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா இருக்கு. இன்னைக்கு ஒரு பிரச்சனையை பார்த்தா நாளைக்கு ஒரு பிரச்சனை இல்லையா? ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் புதிதா இருக்கிறது. எனவே அதை மேற்கொள்ளும்படியான ஞானமும் நம்மை புதிதா இருக்க வேண்டும். இப்போ இஸ்ரவேல் நாட்டில் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அப்போ அவங்க சொன்னாங்க, இஸ்ரவேலை எந்த வான்வழியிலிருந்தும் தாக்க முடியாது. ஏனென்று சொன்னால் வானில் வருகிறத எல்லாவற்றையும் நாங்கள் தடுத்து நிறுத்தி விடுவோம் என்று அவங்க சொன்னாங்க. அதற்குரிய ஞானம், அதற்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஆனால் இப்போ ஈராக் என்ன பண்ணுச்சு? அதையும் தாண்டி குண்டு போடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க அந்த பிரச்சனைகளை அல்லது அந்த தடுத்து நிறுத்தக்கூடிய ஆயுதங்களை ஊடுருவி பாயும்படியாய் வளர்ந்தாங்க. இன்னும் இஸ்ரவேல் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வளர்ச்சியில இல்லாதனால இந்த பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க நேரிடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சத்ரு எப்போதும் அடுத்த நிலைக்கு வளருகிறான். நீங்கள் வளராமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் தோத்து போவீர்கள். எனவே தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்வோமாக. சங்கீத புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 18வது வார்த்தை. தமக்கு பயந்து ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு கூட காக்கவும். ஆமே, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவர்களை காக்கும்படியாய். யார? அவருக்காய் காத்திருக்கிற, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை காக்கும்படியா. கர்த்தருனை காக்க வேண்டும் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஆண்டுடைய சமூகத்திலே அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் உமக்கு காத்திருக்கிறேன், எனக்கு இறங்கும் என்று சொல்லுங்க. ஆண்டுடைய கிருபைக்கு நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை உயர்த்தி சாட்சியா நிறுத்துவார். முதல்ல சொன்னேன், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தருக்கு பிரியம். அப்போ நம்முடைய நடைகள் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதா இருக்கணும். இரண்டாவது, கிருபைக்கு காத்திருக்கிற மேல அவர் பிரியம் வைப்பார். மூன்றாவதாக வாசிப்போம் எரேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். எரேமியாவின் புஸ்தகம் 9:24. மேன்மை பாராட்டுகிறவர்கள் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து அல்லேலூயா.
யார் மேல கர்த்தருடைய பிரியம் இருக்குமா? கர்த்தரே ஸ்தோத்திரம். மேன்மை பாராட்டுகிற மேல கர்த்தர் பிரியமா? இவைகள் மேல் பிரியமா இருக்கிறேன். எவைகள் மேல்? மேன்மை பாராட்டுகிற, பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள். அப்ப நம்ம இங்க கூடி வந்திருக்கிற நமக்கு எல்லாம் எது மேன்மை? கர்த்தரை அறிந்திருக்கிறோம் பாருங்க. நீங்க கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நீங்கள் பேறு பெற்றவர்கள். எத்தனையோ நம்ம காட்டில் படித்தவர்களா வெளியே இருக்கிறாங்க, எத்தனையோ பணக்காரங்க வெளியே இருக்காங்க, தேவனை அறியாமல், படைத்தவரை அறியாமல். ஆனா நீங்களும் நானும் படைத்தவரை அறியும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார் அல்லவா? இதுதான் மேன்மை. இதை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டுவோம். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல சொன்னேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல மனுஷனுடைய நடைகள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நம்முடைய நடைகள் நல்ல வழிகளாய் இருக்கட்டும். இரண்டாவதாக கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். மூன்றாவதாக கர்த்தரை மேன்மை பாராட்டுகிற மேல தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நான்காவதாக ஆகாயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வார்த்தை. ஆகாயின் புஸ்தகம் 1:8. நீங்கள் மலை மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆலயம் கட்டுகிற காரியத்தின் மேல தேவன் பிரியமாயிருக்கிறார். எனவே நாம் ஆலயத்தை கட்டுவோம். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தான் அந்த ஆலயம். இரண்டாவதாக தேவனை அறியாதிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஸ்தோத்திரம் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வருகிற போது அவர்கள் ஆலயமாய் மாறுகிறார்கள். அதன் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஒரு ஆத்தும பாரம் நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். அதனால ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் வெறும் சாப்பாட்டுக்காக அங்கே இங்கே நீங்க தெரியாதீங்க, சாப்பாடை பிரதானப்படுத்தாதீங்க. கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் கர்த்தர் உன்னை போஷிப்பார். அல்லேலூயா. கவனமாயிருங்க. உங்களுடைய சாட்சி தண்ணி குடிக்கிற இடத்துல, சாப்பாடுக்கு கியூ நிக்கிற இடத்துல, ரேஷன் பொருள்களை பெறுகிற இடங்கள்ல விளங்கணும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன்னு அங்க பாஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு இடம் கொடுத்து பாருங்க. கர்த்தர் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்திலே பெருக செய்யும். இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பரீட்சை. எந்தெந்த இடத்துல நீங்க பசியா இருக்கிற போது கியூ நிறைய இருக்கும், அவங்க தள்ளி விட்டு ஒருத்தர் போக முயற்சி பண்ணுவாங்க. அப்போ நீங்க என்ன படுறீங்க? பரீட்சை. நிறைய பேர் பரீட்சை கொஸ்டின் கொடுக்குறவங்களா தான் இருக்கிறாங்க, பரீட்சை எழுதுறவங்களாம் நிறைய பேர் இல்லை. அப்படின்னு என்ன புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களை கோபப்படுத்தக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நீயோ அருமையான தேவனுடைய பிள்ளை, தேறுகிறவனாய் இருக்க வேண்டும். நீ தேறினதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னை இடிச்சுட்டு ஒருத்தவங்க போனாங்க, அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு பாருங்க. ஒரு ஸ்டெப்பு போயிட்டு அப்புறம் யோசிப்பாங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டோம். அவங்க யோசிக்கிறாங்களோ இல்லையோ, பரலோகம் உன்னை குறித்து யோசிக்கும். ஒரு அல்லேலூயா. சரி, போகட்டும். நான் அவங்க தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவளாய் இருக்க வேண்டும். கர்த்தர் அவற்றின் மேல் பிரியமாய் இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவளாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை இடிக்கிறவர்களாய் அல்ல, ஒருவருக்கும் இடரல் உண்டாக்காதவர்களாய் இருப்பது அவசியமான ஒரு காரியம். நீங்க மற்றவங்களுக்கு ஒரு நாளும் இடரலாய் இராதீர்கள். சில வேளையில சில காரியங்களை சில விசுவாசிகள் வராமல் இருப்பாங்க. அவங்க போய் விசாரிக்கும் போது சொல்லுவாங்க, பாஸ்டர் அவங்க வராங்க, அவங்க சொந்தக்காரங்க, அவங்க வரனால நான் வர்றதில்லை. எவ்வளோ கஷ்டமான காரியம் பாருங்க.
அவர்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. அப்படி போகிறாங்கன்னு சொன்னால், அவங்க இடரலாக போகிறாங்கன்னு சொன்னால், அவர்கள் எவ்வளோ பலவீனமானவர்கள். அவர்கள் பலவீனமானவர்கள் இடறி போவதற்கு நாம் இடம் கொடுத்தோம் என்பது ரொம்ப யோசிக்க வேண்டிய காரியமாயிருக்கு. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சகோதரர்கள், சகோதரிகள், உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய அயலார்கள் எல்லோரும் தேவனுடைய ஆலயமாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆலயத்தை கட்டுகிற போது கர்த்தர் அவற்றின் மேல பிரியமாய் இருக்கின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆத்ம பாரம் நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள், ஈராக்கு ஜனங்கள் யுத்தத்தில் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய வருகையினுடைய நாட்கள் சமீபம் என்பதை அறிவித்துக் கொண்டிருந்தாலும் கூட நீங்களும் நானும் திறப்பிலே நிற்க வேண்டியவர்கள். இந்த யுத்தங்கள் வராதபடி, இந்த யுத்தங்கள் தடுத்து நிறுத்தப்படும்படியா சபையானது ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சாட்சியை இழந்து போகாதவர்களாய் நாம் நிற்பது அவசியம். முதல்ல சொன்னேன், நம்முடைய வழிகள், நம்முடைய நடைகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கின்ற போது கர்த்தர் நம்ம மேல பிரியமாய் இருப்பான். நல்ல மனுஷனுடைய நடைகளா இருக்கணும். நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நல்ல மனுஷன். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, நான் நல்ல மனுஷனா இருப்பேன். இந்த கோபம் என்பது ஒரு வியாக்கியானம் சொன்னாங்க. கோபம் என்பது பிறர் செய்கிற தவறுக்கு நமக்கு நாமே கொடுக்கிற தண்டனை. அவன் செஞ்ச ஒரு தப்புக்கு நீயும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தண்டனை அனுபவிச்சு கோபமா இருக்கிறோம். முகமே மாறி போகுது. மருத்துவர்கள் சொல்றாங்க, ஒரு மனுஷன் கோபப்படுகிற போது நம்ம முகமெல்லாம் சிவந்து போகுது. இல்லை, காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய உடல் இருக்க ரத்தம் நிறைய மூளைக்கு போகுதான். அந்த மூளை பகுதி நிறைய வெப்பம் அடைகிறது. வெப்பத்தின் நிமித்தமாய் நிறைய அணுக்கள் அழிந்து போகிறது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்க வேண்டும். அதனால தான் பவுல் அடிக்கடி சொல்றாரு, மறுபடியும் சொல்றேன் சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சொல்றேன் சந்தோஷமா இருங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, மறுபடியும் சொல்றேன் சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. ஆமா, என்னை பார்த்தே நிறைய பேர் சொல்றாங்க. அவங்கள பார்த்து சொன்னா தானே சந்தோஷம். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க சந்தோஷமா இருப்பது ஒருத்தவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சாத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தமாய் பரலோகமே சந்தோஷப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷம் ஆவியினுடைய கனி. ஆவியினுடைய கனி எதுங்க? சந்தோஷம். நம்ம மாமிசப்படியாய் உலகம் கொடுக்கிற பொருள்கள் அது எப்போதும் நிலையான சந்தோஷத்தை தராது. நிலையான சந்தோஷத்தை உலக பிரகாரமான பொருள்கள் தராது. எல்லாம் ஒரு நாள் மாறி போகும். இந்த செல்போனுக்காக நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறோம். கடைசியில் நம்ம பிள்ளைங்க செல்போனை விடாமல் இருக்கிறதுக்காக இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே, பிள்ளைங்க செல்போனை மறக்கணும் இல்லையா? வண்டி வேணும் வேணும் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். வண்டி பிள்ளைங்க ஓட்டுறதை பார்த்தா, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை, ஆமாம், மின்னலை போல போகிறானுங்க பசங்க. ரொம்ப பயமாக இருக்குது, பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. பெற்றவங்கெல்லாம் எவ்வளவு பயந்து கிடக்க வேண்டியதாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற போது கர்த்தர் நம்மையும் நமது பிள்ளைகளையும் காப்பார். நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கணும். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற போது கர்த்தருடைய பிரிய நம்ம மேல இருக்கும். மூணாவதாக, கர்த்தரையே நம் மேன்மை பாராட்டுகிற போது, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய படிப்பு அல்ல, என்னுடைய பிள்ளைகள் அல்ல, கர்த்தர் கொடுத்தது, எதுவுமே கர்த்தர் கொடுத்தது என்று கர்த்தரையே மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்னால் கர்த்தர் உங்க மேல பிரியமாய் இருப்பார். நான்காவதாக, ஆலயத்தை கட்டுகிற போது கர்த்தர் பிரியமாயிருப்பார். ஐந்தாவதாக, கடைசியாக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை.
2 கொரிந்தியர் புஸ்தகம் தன்னுடைய மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவுள். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே கர்த்தர் பிரியமாய். எதை செய்தாலும் உற்சாகமா செய். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே கர்த்தர். ஆமா, உங்களுடைய முழு இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. உங்க வாயை ஆண்டவருக்கு கொடுங்க. எப்போதும் ஆண்டவரை உயர்த்துகிற துதி உற்சாகமா இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த உற்சாகம் எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு உற்சாகம் உண்டாகும்? என்னென்ன காரியத்தில் உங்களுக்கு உற்சாகம் வருமா? வந்திருக்கா உற்சாகம்? உற்சாகம்னா என்னங்க? சந்தோஷம், சந்தோஷமான செயல்பாடு. உற்சாகம்னா அதுதான். என்னென்ன காரியத்திலாம் உங்களுக்கு சந்தோஷம் வருப்பா தம்பி? என்ன சத்தமா சொல்? பிடிச்ச விஷயம் தான் கேட்குறேன். இப்படி கேட்டால் தான் தெரிய மாட்டேங்குது. சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுங்க? ஷாப்பிங். ஷாப்பிங் போகிறது பிரச்சனை இல்லை, நம்ம நினைச்சதை வாங்கணும். விலையை பார்த்துட்டு வீட்டுக்காரர் இன்னும் ஒரு நாளைக்கு வாங்கிட்டாலும் இந்த உற்சாகம்லாம் போயிடும். அப்போ அது அந்த போகிற போது நம்ம உற்சாகமா போகும், வர்ற போது அவ்வளோ உற்சாகம் இருக்காது. ஏன்னா நம்ம நினைச்சது நிறைய பேர் மிஸ் ஆயிருக்கும். இந்த காரியம் அப்போ அடுத்த வாரம் வாங்கிக்கலாம், அடுத்த சம்பளம் வாங்கிக்கலாம், ஏதோ ஒரு பிளான் வந்துடும். ஆனால் கவனமாக இருங்க, இந்த வாங்குற இந்த காரியத்தில் நம்ம நினைச்சதெல்லாம் வாங்கணும்னா நமக்கு பிடித்ததை அல்லது நமக்கு தேவையானதை வாங்க இயலாமல் போகலாம். எனவே இந்த வாங்குகிற காரியத்தில் கவனமாக இருங்க. விளங்குதுங்களா உங்களுக்கு? நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் வாங்கினீங்களா, உங்களுக்கு அத்தியாவசியமான காரியத்தை சில வேளைகளே வாங்க இயலாமல் போகலாம். எனவே நீங்கள் கவனமாக இருங்க. எப்போ நமக்கு உற்சாகமான செயல்பாடு வரும்? நமக்கு பிடிச்சதை செய்ய விரும்புகிற போது, பிடிச்ச விஷயத்தை வாங்க விரும்புகிற போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாய் தேவனை உயர்த்துகிற அந்த உற்சாகமுள்ள ஆவியினால நிரம்பட்டு. ஏன்னா நீங்கள் உற்சாகமாக துதிச்சிங்கன்னா ஆண்டவர் வருவார். ஆண்டவர் வந்துட்டா நீங்கள் விரும்பினது எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் வழியை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு, அவர் உனது மன விருப்பத்தின்படியாய் உனக்கு தந்தருள்வார். உன் மன விருப்பத்தை தருகிற தேவன். நம்முடைய வழியையும் நம்முடைய காரியங்களையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். அப்போது ஸ்தோத்திரம், உங்களை ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. தேவனுக்காய் கொடுப்பதில் உற்சாகமாக கொடுங்க. அது நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கிறது உங்களுடைய இருதயம் நிர்ணயிக்க வேண்டியது. ஆனால் நீங்கள் எப்படி கொடுக்கணுமா? சந்தோஷமாக, உற்சாகமாக, நாம் முழு இருதயத்தோடு பெலத்தோடு கூட கொடுக்கின்ற போது கர்த்தர் பிரியமாக இருப்பார். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16வது வார்த்தை. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பழிகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கவனிங்க, நன்மை செய்கிற போது அது ஒரு பலி. நன்மை செஞ்சீங்கன்னா அது நீங்க ஒரு ஆண்டவருக்கு பலி செலுத்துறீங்க. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். தானம் தர்மம், தான தர்மங்கள் செய்கிற போதும் நன்மை செய்கிற போதும் வேதம் சொல்கிறது. ஆண்டவர் சொன்னார், காயின்ட்ட சொன்னாரு, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை. அப்போ நன்மை செய்வோம் என்று சொன்னார், மேன்மை நமக்கு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பழிகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். எனவே நம்முடைய கைகளை திறப்போம், நம்முடைய மனதை திறப்போம், உற்சாகமாக நம்மால் இயன்ற காரியங்களை பிறருக்கு செய்வோம். ஆனால் மறந்து போகாதீங்க, உங்களுடைய வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாமல் இருக்கட்டும்.
நம் தேவனோடு கூட ஸ்தோத்திரம் இணைந்து இந்த காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்க மேல பிரியமாயிருப்பார். கர்த்தர் உங்க மேல பிரியமாய் இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய மன வாஞ்சைகள் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். மறுபடியும் வாசிப்போமா? ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன நூல் 62ஆம் அதிகாரம் 4வது வார்த்தை. 1 வாசிப்போம். அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டி போலவும் வெளிப்பட மட்டும் அமராமலும் இருப்போம். ஜாதிகள் உன் நீதியும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படும். புதிய பெயர், புதிய நாமத்தை உனக்கு தருவார். எப்பொழுது நீ ஸ்தோத்திரம் தேவனை அமரவிடாமல் ஜெபித்து கொண்டிருக்கிற போது, நீ கர்த்தருக்கு காத்திருக்கிற போது, நீ கர்த்தரை மேன்மையாய் நினைத்து ஸ்தோத்திரம் ஆண்டவரை உயர்த்துகிற போது, நீ கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற போது, நீ தேவனுக்காய் உற்சாகமாய் கொடுத்து செயல்படுகிற போது, அல்லேலூயா. 3வது வார்த்தை சொல்கிறது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். உன்னுடைய கரத்துல ராஜ முடியாயிருப்பாய். நீ கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, எல்லாருடைய முழங்கால் படிடுவோமா? எல்லாரும்